ஹரி. ஹலோ ஜெபி, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேக்குதுங்க? ஓகேங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ நம்ம குரூப்ல இருக்க எல்லா மகளிருக்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறோம். ஜேசிஐ இந்தியா ஜோன் 17ஓட ட்ரைனிங் வெபினார்ல இன்னைக்கு ஜேசி ஈரோடு ஹோஸ்ட் பண்ண வாய்ப்புக்கு வழங்கிய ஜெட்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டதையும் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லாம ஸ்ருதி மேடம் மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும். டைரக்டர், ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட், அது போக வந்து என்டர்பிரனர், இது மாதிரி பல டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அந்த சின்ன இது கூட அவங்க இது காமிச்சிக்காம இந்த மாதிரி நாங்கள் ஒரு என்ஜிஓ வந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னதையும் அக்செப்ட் பண்ணி வந்துட்டு ஸ்ருதி மேடமே இந்த இடத்துல வரவேற்கிறேன். மற்றும் நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அந்த அனைத்து மெம்பரையும் வருக வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஓவர் டு ஜெட்பி. தேங்க்யூ பிரசிடென்ட். இன்றைய நிகழ்வின் தொகுப்பாளர் ஜேசி சந்தோஷ் அவர்கள் வசம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் அவர்களின் சிறு அறிமுக உரையுடன் நிகழ்வினை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Mr. President. Thank you. So, hello, ma'am. Good evening. Good evening. Okay, I'll just spotlight the video on you. So, in the world of films, she has established a niche for herself in terms of style and subject matter, with a poetic flow in shedding light on her subjects, be it Krishan Khanna, a senior most artist, or A.R. Rahman. She is many things, and let's get to know her. From Miss Talent, Miss Chennai, KB Sir Sahana, Assistant Director, Entrepreneur. So you're a complete package, aren't you, ma'am? Thank you. So what is the definition of modern? Does it ring some bell to you? Oh my God, நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா. So what do you think modern is, ma'am? So we have seen you. I have been following you for past few days. Is sustainable living the new modern? I hope so. ஏன்னா நம்ம மாடர்ன் நினைக்கிறது தான் உலகம் மாடர்னா நடக்கும். So what we are the one creating what is modern, what is now, what is the present. So என்ன கேட்டீங்கன்னா sustainability, being eco-friendly, respecting the earth, அதுதான் இந்த டைமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எல்லாரும் மனசுக்குள்ள அது இருக்கணும். அந்த மனசுக்குள்ள வந்தா எல்லாரும் அந்த ஆக்ஷன் பண்ணினா the earth will be a better place. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் you're hearing about climate change, global warming, and இதெல்லாம் நிறைய பேர் நிறைய என்வாயன்மெண்டலிஸ்ட் ரொம்ப அதை பத்தி பேசி இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாத்திக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் டு சேஞ்ச், எக்கானமிஸ் ஹேவ் டு சேஞ்ச், நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் அதை சீரியஸாவே எடுத்துக்கல. ஆனா இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மள எல்லாரையும் வீட்டுக்குள்ள அடக்கி வச்சு அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்க்கையே ரொம்ப மாறி வச்சுது. ஸோ ஐ திங்க் இதுலேருந்து இப்போ நம்ம இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியில வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம இந்த டைம்ல ஆக்சுவலி த எர்த் ஹேஸ் ரியலி ஹீல்ட், ஹேஸ் டேக்கன் கேர் ஆஃப் இட் செல்ஃப். நிறைய நல்ல நல்ல விஷயம் கேட்டுட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்ல இருந்து அனிமல்ஸ் வந்து ரோட்ல நடந்துட்டு இருக்கு, ஒரு ஏர் வந்து இவ்வளோ கிளீனா யாரும் பார்த்தது இல்லை, ஹிமாலயாஸே தெரியுது சில ஊர்ல இருந்து. ஸோ அது 20 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா பார்த்தது. ஸோ நம்ம 20 வருஷமா அவ்வளோ கொடூரமா நம்ம இந்த பிளானட்டை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இஃப் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட் ஐ டோன்ட் நோ, பட் நம்ம என் ஆசை வந்து இனிமே நம்ம வந்து இதுதான் மாடர்ன், இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல், இதுதான் நம்ம ஃபியூச்சர், டு பி eco friendly and sustainable. நான் நம்புறேன். When was the last time you heard someone ask you what is the definition of modern? I haven't answered that yet.
அதான் நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இது 2002ல இந்த கேள்வி நான் மிஸ் சென்னை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கேட்டாங்க. இதுதான் எங்களோட லாஸ்ட் ஃபைனல் ரவுண்டான இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த கேள்வி தான் ப்ராபப்ளி மேட் மீ வின் மிஸ் சென்னை இன் 2002. ஸோ இதுக்கப்புறம் சந்தோஷ் தான் கேட்குறாங்க. Ma'am, Miss Talent to Miss Chennai. So how did you participate in that? Miss Chennai. ஆக்சுவலா எங்க ஃபேமிலி வந்து ரெகுலர் எல்லாரும் வீட்டில் இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபேமிலி தான். ஸோ நானும் லைக் இந்த மாடலிங், ஆக்டிங் அதெல்லாம் என் மைண்ட்ல வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு குடும்பமா நாங்க ஒரு தியேட்டர் போனதுலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஒரு ஃபேமிலியா நாங்க தியேட்டரே போய் ஒரு படம்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த விஷயம் லைக் மாடலிங் ஒரு ஆக்டிங்லாம் ஏதோ வேற உலகம், நம்மலாம் அது பண்ண மாட்டோம். வேற இன்னும் அதெல்லாம் அழகா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல அப்படிதான் இருந்தது. பட் நான் 2001ல காலேஜ் ஜாயின் பண்ணினேன். விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தேன். ஏன்னா அதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன். ஏன்னா அந்த கோர்ஸ் அந்த டைம்ல நிறைய பேருக்கு கேள்விப்பட்டதே இல்லை. விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் என்ன, விஸ்காமா பிகாமா பண்றேன்னு முதல்ல கேட்பாங்க. இல்ல விஸ்காம். ஸோ அது ரொம்ப ஒரு புதுமையான கோர்ஸா இருந்தது. ரொம்ப ஒரு டிசிஷன், ரொம்ப திங்கிங் பண்ணி தான் நான் வந்து அந்த கோர்ஸ் எடுத்தேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி ஓகே எல்லாரும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி தான் போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா எனக்கும் as you can see that I'm interested in environmental issues and things like that. சரி நம்மளும் அந்த லைன்ல தான் போவோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் அங்கதான் இருக்கு யோசிக்கிற டைம்ல, அதே டைம்ல ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல, ஸ்கூல்ல நான் கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருந்தேன். நிறைய டான்ஸ், மியூசிக், தியேட்டர், எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று விடாம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அண்ட் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணி வரும்போது அந்த டைம்ல யோசிச்சேன், சரி நம்ம இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிசர்ச்சோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீம்ல போயிட்டோம்னா இந்த கிரியேட்டிவ் சைட் நமக்குள்ள அது எப்போ வென் கேன் பி ஷோ கேஸ் ஒரு டவுட் வந்துச்சு. அது செத்து போயிடுமா, அது இனிமே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாதான்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதனாலதான் சரி அந்த டைம் கூட சினிமான்னு ஓகே ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது. பட் ஐ வாசன்ட் ஷுர். ஓகே அகேன் நம்மளாம் சினிமா போவோமா, நம்ம ஃபேமிலியில சினிமா போவாங்களா, எங்களை சுத்தி யாருமே சினிமால இருந்து இல்லை. சரி அது வேற டைப் ஆஃப் ஆளுங்க, வேற ஒரு வேற உலகத்துல இருந்து இருக்கிறவங்க தான் போவாங்கன்னு அந்த ஒரு இதோட விஸ்காம் ஜாயின் பண்ணேன். ஏன்னா விஸ்காம்ல எல்லா டைப்பும் கிரியேட்டிவிட்டி இருக்கு, போட்டோகிராஃபி, அட்வர்டைசிங். அண்ட் என்னோட அப்பா வந்து அட்வர்டைசிங்ல இருந்தாரு, கொஞ்சம் போட்டோகிராஃபி நிறைய ஆர்வம் இருக்கு. சரி அது ஓகே அது நான் பார்த்திருக்கேன், சரி இது நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி விஸ்காம் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியது. அந்த ஹாலிடே பீரியட்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலேஜ் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த இயருக்கு நாங்க வந்து இவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதா இருந்தது. ஸோ நான் வந்து இந்த மிஸ் சென்னை ஆர்கனைசர்ஸ் கிட்ட போய் நானும் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் போய் வி செட் ஓகே இன்டர்ன்ஷிப் பண்ணோம்னு. ஸோ அந்த இன்டர்வியூல உட்காரும் போது அவங்க வந்து நான் பார்ட்டிசிபென்ட்டா வந்தேன்னு நினைச்சாங்க படத்துல வர மாதிரி. ஸோ நான் வந்து இல்ல நான் பார்ட்டிசிபென்ட்டா வரல, இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கேன். தென் த ஆர்கனைசர் சைட் இல்ல நீ இன்டர்ன்ஷிப்லாம் விட்டுடு, பார்ட்டிசிபென்ட்டாவே வந்துடுன்னு. மறுபடியும் நான் வந்து ஐயா நான் மாடலா, சேச்சே எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய ஆட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண தெரியும், மேக்கப் பண்ண தெரியும். பட் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க ஆர்கனைசர்ஸ். சரி ஓகே நமக்கு ஒரு புது விஷயம் கத்துக்கலாம்னு சொல்லிதான் அதுக்குள்ள இறங்கினேன். முதல்ல அம்மா அப்பா கேளுங்க, அவங்களுக்கு ஓகேனா நான் ஓகே. சரி அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க ஓகே சொன்னோன்னே பார்ட்டிசிபேட் பண்ணேன். and I gave in my best during all the preparation thing. They had a lot of preparation classes and courses. So I gave in my best. And நீங்க இப்போ கேட்ட what is modern கேள்வி கேட்டாங்க, என் மனசுல என்ன தோணுச்சோ உண்மையை பேசினேன். and rest is as you say history. So it was after your Miss Chennai.
So how was your family support back then? It was pre-Google era, everyone knows it. So I know someone from your family is here. ஆமா, எங்க அப்பா தான். Surname அப்பா and few others also actually. Oh, okay. So how was the family support back then? கண்டிப்பா இதெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி எங்க ஃபேமிலில படம் கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாம் புதுசா இருந்துச்சு. பட் மை ஃபேமிலி இஸ் சச் தட் they said if you're doing something honest and putting your hard work and not disrespecting the work or disrespecting the family name, you do it. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீ புது விஷயம் கத்துக்கணும், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்குள்ள மேபி கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அதை பத்தி எனக்கு தெரியல, அவங்க எனக்கு டிஸ்பிளே பண்ணல. இன்ஃபேக்ட் மிஸ் சென்னை அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர்ஸோட பேசி அவங்க சைட்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே ஓகே சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ பார்ட்டிசிபேட்டட் அந்த ஸ்டேஜ்ல ஏறினோடனே அஃப்கோர்ஸ் அவங்க ஃபுல் மனசு ஓகே இவன் நல்லா பண்ணும் அந்த ஒரு இதுலதான் அவங்க இருந்தாங்க. தென் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் when I கேபி சார் கூப்பிடும் போது யாரும் நோ சொல்ல முடியாது. ஸோ கேபி சாரே முதல்ல அவர் மேனேஜர் வந்து வீட்டுக்கு வந்து கேட்டாரு, அப்புறம் கேபி சார் பார்க்கணும்னு சொன்னாரு, எங்க அப்பா கூட வந்தாரு கேபி சாரை பார்க்க. அப்புறம் கேபி சார் நான் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்ல இவன் நல்லா பண்ணிடுவா சொல்லி அனுப்பி விட்டாரு. ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டேஜ்ல அவங்க இருந்திருக்காங்க. முதல் டே ஷூட்டுக்கு அம்மா வந்தாங்க, தென் எல்லாம் சுத்தி பார்த்து அவங்களுக்கும் அந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே, நான் எப்படி இருக்கேன் எல்லாம் கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்டன்ட். மற்ற ஆக்டர்ஸ் ஆர் மாதிரி எப்போ ஒரு அம்மாவோ யாராவது கூட வர மாதிரி இல்லாம தேசன் நீ இண்டிபெண்டா எல்லாம் நீ கத்துக்கணும், நீ இருக்கணும்னு சொல்லிதான் என்கரேஜ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சினிமான்னு ஒரு கரியர் சூஸ் பண்ணப்புறம் என்னை விட அவங்க நிறைய படம் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷம் ட்ரிவாண்ட்ரத்துல இருந்தாங்க. ட்ரிவாண்ட்ரத்துல தி பெஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் இந்தியா ஹேப்பன்ஸ் தேர். அண்ட் சூர்யா ஃபெஸ்டிவல்னு இன்னொன்று ஒரு பிரைவேட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அதெல்லாம் ப்ரீ நெட்ஃபிளிக்ஸ் ப்ரீ அமேசான் டைம். ஸோ நான் எப்பவும் கேட்டேன், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போறோம், இந்த படம் பார்த்தோம், தென் எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஓகே இந்த படம் பார்த்தோம், நிறைய ஃபிலிம் பத்தி டிஸ்கஷன்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயம், நாங்கள் வளர்ற டைம்ல அது நடந்ததே இல்லை. இப்போ அஃப்கோர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் அதெல்லாம் வரனால நிறைய இப்போ அதுல படம் பார்க்குறாங்க, அதை பத்தி இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் அந்த சப்போர்ட் அந்த நம்பிக்கை இது இருந்தனால எனக்கு ஐ குட் follow my dreams. And of course kalyanam aanaprom same thing, like with my husband or my in-laws. Husband is also equally creative person, so nariya na direction side liyo mostly direction scripting and mari nariya in the creative block nadukum illaya. And the time la okay avaroda konjam brainstorm பண்ணுவேன், இப்படி பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணா எப்படி இருக்கும். So அந்த வீட்ல அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது it's very positive and encouraging. ஸோ இதெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட் சப்போர்ட், இவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பா ஐ கான்ட் பி ஸோ சக்ஸஸ்ஃபுல். மேம் நீங்கள் வந்து இப்போ யூ ஸ்டார்டட் அபவுட் கே பாலச்சந்தர் சார். ஸோ கே பாலச்சந்தர்ஸ் சஹானா, தட் வாஸ் யுவர் டெபியூ. ஆமா. அண்ட் இட் மஸ்ட் ஹேவ் பீன் அ ட்ரீம் டெபியூ, ரைட்? ஒரு எபிசோடு தானே ஷூட் பண்றதா இருந்தாங்க. ஆமா. ஸோ அதுவும் ஆக்சுவலா நான் மிஸ் சென்னை வாங்கின அப்புறம் கூட என் ஃபோக்கஸ் இன்னும் பிஹைண்ட் த கேமரால தான் இன்னும் ஆர்வம் இருந்தது. ஸோ உடனே மிஸ் சென்னை வாங்கி நான் வந்து போர்ட்ஃபோலியோ எடுத்து மாடலிங் எல்லாம் பண்ணல. எல்லாரும் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் மெதுவாக தான் எடுத்தேன். ஏன்னா ஓகே எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எப்போ என் ஆர்வம் வந்து பிஹைண்ட் த கேமரா தான் இருந்தது. அண்ட் விஸ்காம் எடுத்ததுலயும் அதுல ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஒரு கோர்ஸ் இருந்தது. ஐ வாண்டட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஏன்னா அந்த டைம்ல வந்து த காலேஜ் யூஸ் டு கிவ் அஸ் கேமரா, எடிட்டிங் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணறதுக்கு. அண்ட் அந்த டைம்ல இப்ப மாதிரி இல்ல, செல்போன்லயே படம் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ யாரோ ஒரு கேமரா ஃப்ரீயா தராங்க,
எடிட் டேபிள் ஃப்ரீயா இருக்கு, ஒரு எடிட்டர் தராங்கன்னு சொல்லச்சே ஓகே இது பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு ஒரு படம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ என் ஃபோக்கஸ் எல்லாம் அதுல இருந்தனால கொஞ்சம் மாடலிங் அஃப்கோர்ஸ் பண்ணிட்டேன், ஒரு ஓவர் 90-100 ஆட்ஸ் பண்ணியிருப்பேன். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்கிறதுன்னு தெரியறதுக்கு நான் வந்து கேபி சார் ஆஃபீஸ் போய் மறுபடியும் இன்டர்ன்ஷிப்காக தான் போயிருந்தேன். So everything is பார்த்தாங்களா வேற யாராவது பார்த்தாங்களா தெரியல. இந்த ஓகே நாளைக்கு ஒரு இந்த சீன் ஷூட் பண்ணோம். சுஹாசினி மேடம் சிந்து பைரவில என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எபிசோட்ல பண்ணோம். ஜேகேபியை எதிர்த்து பேசணும், இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லச்ச என்ன கேட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க அம்மா அப்பா கேளுங்க, நான் அனுப்பி விட்டேன். ஸோ அந்த டைம்ல as I said மேபி எனக்கு ஆக்டிங்ல இறங்கணும் அப்படி இருந்தா ட்ரீம் டெபியூட்னு சொல்லலாம். பட் இது வந்து வாய்ப்பு வந்திருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு இதுதான் ஒரு. அண்ட் மோர் தென் எனிதிங் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் வந்து சுத்த தமிழ்ல ஒரு பெரிய ஸ்பீச் சொல்ல வேண்டி இருந்துச்சு. அண்ட் லைவ் சவுண்ட் வேற, டப்பிங்லாம் இல்ல. முதல் வாட்டி கேமரா ஃபேஸ் பண்றேன் ஆஸ் அன் ஆக்டர். மாடலிங் வேற, சும்மா அதுல ஸ்மைல் பண்ணணும், திரும்பி பார்க்கணும். பட் ஒரு டைலாக், ஆக்டிங், சுத்த தமிழ். என் தமிழ் இதை விட மோசமா இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல. ஸோ அந்த ஒரு சின்ன நர்வஸ்னஸ்ல இருந்தனால கேபி சார் இருக்காருன்னே சம்டைம்ஸ் மறந்து போயிடும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அந்த செட்டை என்டர் பண்ணும்போது எல்லாரும் எழுந்து வணக்கம் சொன்னாங்க. நான் வந்து எழுந்துக்கவே இல்லை என் சீட்ல இருந்து. ஐ திங்க் நான் வேற ஒரு உலகத்துல இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அஃப்கோர்ஸ் இப்போ திருப்பி பார்க்கும் போது நிறைய பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். அந்த ஒரு எபிசோட்னு சொல்லி அவர் என்ன பார்த்தாரோ தெரியல என்னோட நடிப்புல, ஒரு நான் என்ன பண்ணினேன் அன்னைக்கு. அந்த ஒரு சொதப்பல், நிறைய டேக்ஸ் எடுத்திருப்பாங்க அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஒரு கேரக்டரே கிரியேட் பண்ணிட்டார். அண்ட் மோர் தென் எனிதிங் ஸ்ருதின்னு அந்த கேரக்டர் பேரு. அண்ட் மோரலஸ் என்ன மாதிரியே கர்நாடிக் மியூசிக்கும் தெரியும், மாடர்ன் மியூசிக்கும் தெரியும். ஸோ ரொம்ப என்னை விட டிஃப்ரெண்டான கேரக்டர் இல்லை. இப்போ சப்போஸ் அந்த வயசுல என்ன வந்து மாமியார் மருமக கொடுமை அந்த மாதிரி ஏதாவது சீரியல் இருந்தா மேபி எனக்கு ரிலேட் பண்ணிருக்க முடியாது. பட் இது என்னைய நிஜமான ஸ்ருதி மாதிரியே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி நிறைய எபிசோட் பண்ணாரு. அண்ட் மோர் தென் எனிதிங் அகேன் நான் சொன்ன மாதிரி அப்போ எனக்கு இன்னும் என் காலேஜ் மேலதான் ஆர்வம் இருந்தது. ஸோ கொஞ்சம் இது நானும் என் ஃபேமிலிலாம் சொன்னேன், ஆக்சுவலி எனக்கு காலேஜ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. பட் தே வர் வெரி கிரேட்ஃபுல். காலேஜ் டைமிங்க்கு அப்புறம் தான் ஷூட் டைமிங்கே ஏன் போர்ஷன்ஸ்லாம் பிளான் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்டிங்கா இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு நியூ கம்மர், இந்த மாதிரி இல்லை. எனக்கு காலேஜ் மிஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு ரிக்வெஸ்ட்காக டைமிங் ஸ்கெட்யூல் எல்லாம் எனக்காக மாத்தினதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் டெஃபினெட்லி இப்போ திருப்பி பார்க்கும்போது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். So it was after Shahana you did n number of commercials or before that? இல்ல 2002 மிஸ் சென்னை வாங்கினோடனே நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ண தொடங்கிட்டேன். சஹானா அதுக்கப்புறம் தான் வந்தது. அண்ட் ஐ கண்டினியூ டு டூ ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ் கமர்ஷியல்ஸ். தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே எனக்கு டைரக்ஷன்ல தான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னோடனே ஐ ஸ்டார்ட் டூயிங் கமர்ஷியல். Oh, Happy Wanderer Films, it's your company, right? Which does ad and corporate videos. So what do you guys do in the Cinema Resource Center? You want to tell something about that, TCRC? ஸோ நான் சொன்ன மாதிரி எங்க ஃபேமிலி சினிமா சம்மந்தப்பட்டதே இல்லை. நான் ரொம்ப வளரும் போது ரொம்ப சினிமா பார்த்தது இல்லை. பட் ஒரு டைம் சினிமாக்குள்ள இறங்கினோடனே ஒரு 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 கியூரியாசிட்டி வந்தது. என்ன சினிமானா என்ன, நிறைய பேர் நிறைய படங்கள் பத்தி பேசுறாங்களே, நான் வந்து வளரும் போது அந்த படம் எல்லாம் பார்க்கவே இல்லையே. அண்ட் as I said எனக்கு என்ன சினிமா வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த உலகம் இல்லாம அது வேற உலகம் மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஃபேசினேஷன் இருந்தது. ஸோ அதை பத்தி ஆர்வம் ரொம்ப இருந்தனால, ஒரு பேஷன் இருந்தனால நிறைய விஷயம் அதை பத்தி புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். anything related to cinema or filmmakers I like, Mani sir or Rahman sir, and whoever I liked a lot, அவங்க இன்டர்வியூஸ் ஓட கட் அவுட். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல கூகுள் இல்ல, யூடியூப் இல்ல. ஸோ நம்மளா தேடி ரிசர்ச் பண்ணி
அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்ப நினைச்சா ஒரு ஃபிங்கர்ல இல்ல. ஸோ நிறைய நாள் தேடி சில பேருக்கிட்ட பாரோ பண்ணணும், மூர் மார்க்கெட் போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஐ ஸ்டார்டட் கலெக்டிங். அண்ட் திரும்பி பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேவ். இதை பத்தி ஒரு பழைய போஸ்டர்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். டிசைன்ல இருந்து, அந்த காலத்து ஃபேஷன் சென்ஸ்ல இருந்து, அந்த ஆக்டர்ஸ் பத்தி நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஸோ போஸ்டர்ஸ், லாபி கார்ட்ஸ், டிக்கெட், பழைய ஸ்கிரிப்ட் புக்ஸ், சாங் புக்ஸ், என்னெல்லாம் சினிமா சம்பந்தப்பட்டது இருக்கோ ஐ ஸ்டார்டட் கலெக்டிங். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வீணா போக கூடாது சொல்லி இது எல்லாத்தையும் ஒரு ட்ரஸ்ட்ல வி புட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் வி ஸ்டார்டட் த ட்ரஸ்ட், த கலெக்ஷன் grew bigger. And my focus is mostly on South Indian cinema. ஏன்னா அந்த காலத்துல even when I used to go abroad or something, when I used to say நான் வந்து I'm from India, I'm working, I'm a filmmaker or I'm an actor ன்னு எல்லாம் சொல்லும்போது உடனே ஓ பாலிவுட்னு கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கும். நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் பாலிவுட். இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸ் பத்திலாம் தெரிய வருது. பட் அந்த டைம்ல நம்ம இந்தியாலே நிறைய பேருக்கு தமிழ் ஃபிலிம்ஸ், மலையாளம் ஃபிலிம்ஸ் ஆர் எனி அதர் ரீஜனல் ஃபிலிம்ஸ் பத்தி ரொம்ப தெரியாது. ஸோ ஐ டிசைடட் நம்ம ஃபோக்கஸ் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல இருக்கணும், அதை பிரபலப்படுத்தணும். நிறைய பேர் பிஹெச்டி ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க தமிழ் சினிமா பத்தி, பட் ஃபாரின்ல மோஸ்ட் ஆஃப் தெம். பட் தே கீப் சேயிங் ஐயோ எங்க தேடினாலும் இந்த படத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் இல்லை, இந்த படமே ஆக்சுவலி அவைலபிளா இல்லை. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த மெட்டீரியல்ஸ், ஹவு வில் பீப்புள் நோ அபவுட் வாட் சினிமா ஹிஸ்டரி இஸ்? ஸோ இந்த நிறைய தாட்ஸோட தான் நாங்க டிசிஆர்சி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ more than we've lost count actually எங்க கலெக்ஷன்ல எவ்வளோ இருக்கு. பட் we are slowly compiling it, archiving it, cataloging it. And நிறைய research people, PhD students எங்களை காண்டாக்ட் பண்ணி we help them with all the necessary materials. பழைய சாங் புக்ஸ்ல இருந்து படம் சினாப்சிஸ் இருக்கும், ஆர் பழைய மேகசீன்ஸ்ல இருந்து அவங்களோட இன்டர்வியூஸ். ஸோ அவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். So in the way we help a lot of people. And in the future aim is one day ஒரு cinema museum மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு. Meanwhile we also do occasional screenings of offbeat films. நம்ம நிறைய பேருக்கு இப்போ என்னையே எடுத்தீங்கன்னா முதல்ல சினிமானா பெரிய சத்யம் தியேட்டர்ல ஓடுறது தான் சினிமான்னு நினைச்சுப்போம். இங்க சென்னையில, உங்க ஈரோட்ல எது பெரிய தியேட்டர் எனக்கு தெரியாது. பட் அதான் அந்த பெரிய தியேட்டர்ல ஓடுறது தான் படம்னு நினைச்சுப்போம். பட் there are many films that go only to film festivals. இப்போ அகைன் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இருக்கிறதுனால கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி இந்த மாதிரி ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ். பட் அந்த டைம்லயும் டாக்குமெண்ட்ரிஸ்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் படம் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ எங்க சென்டர்ல இந்த படத்தோட ஸ்கிரீனிங்ஸ் வைப்போம். வெறும் ஸ்கிரீனிங்ஸ்னு இல்லாம இந்த ஃபில்ம் மேக்கர்ஸை இன்வைட் பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ் அதை பத்தி பண்ணுவோம். ஸோ தட் people like me, இப்போ நான் சின்ன வயசுல எனக்கு சினிமா பத்தி தெரியாது, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா இந்த ஃபிலிம் ஸ்கிரீனிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு they'll be more prepared entering the film industry, I think. You were in mainstream commercial cinema for more than 7 years, right? As an assistant director, and then from commercial cinema to documentary, so it's a big leap, right? So அது எப்படி மேம்? அதான் நிறைய விஷயம் நான் சொன்ன மாதிரி ஐ பிலீவ் இன் செரெண்டிபிட்டி ஆர் யூனிவர்ஸ் நமக்கு ஒரு கிஃப்டா தருது, நம்ம எடுத்துக்கணும். we shouldn't fight it. ஸோ நிறைய விஷயம் என் லைஃப்ல அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ நான் as I told you சினிமா மேல ஆர்வம் இருந்தது. தோ நான் காலேஜ்ல we did study a lot of different kind of films and documentary films. எல்லாரும் மாதிரி நானும் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு fascination. And I was fortunate enough to assist many good mainstream filmmakers and associate ana nariya good technicians like PC Sriram sir, Shekhar Prasad sir, nariya per. So எனக்கு ஒரு learning அங்கேருந்து நல்லா கிடைச்சது as an assistant director on how films are made. And cinema என்னன்னா it's not just about how films are being made, அது தியரி மட்டும் இல்லை. அந்த ஒரு as I said அந்த உலகமே very different. How to work in the industry, timings கொஞ்சம் erratic-ஆ இருக்கும்.
சண்டே லீவ்லாம் கிடையாது, எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வே சினிமா ஒர்க்ஸ் இட் செல்ஃப் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது நிறைய கத்துக்கலாம். ஸோ அதை கத்துக்கணும்னு சொல்லி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணினேன். And நிறைய great experience I got. I worked on many films like Yavarum Nalam and Pavan Kalyan sir-ஓட தெலுங்கு படம் பஞ்சாப். So இதுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. And like any assistant director, சரி நமக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சு, இனிமே நம்மளும் we have to go on our own as a director னு போகிற டைம்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. I was pitching to many producers. So simultaneously அந்த டைம் கொஞ்சம் இட்ஸ் அ வெரி டெஸ்டிங் டைம். நம்ம நினைச்சா உடனே ப்ரொடியூசர்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் தேடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த டைம்ல நான் வந்து நிறைய கார்பரேட் ஃபிலிம்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ், அப்போதான் ஹாப்பி வாண்டர் ஃபிலிம்ஸ் செட்டப் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கும் படம் பண்றதுக்கு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் லிட்டில் இன்கம் வில் கம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமல் ஆர்ட் ஃபவுண்டேஷன் பாம்பே, தே செட் டெல்லியில இந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் கிருஷ்ணன் கண்ணா, யூ நீட் டு ஷூட். அவர் வந்து ஒரு படம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு, பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா ஹி மைட் பி பெயிண்டிங் ஃபார் சம் மோர் டேஸ். எங்களுக்கு உடனே யாராவது வந்து அதை ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி நோ தான் சொன்னேன். ஐ செட் இல்ல, நான் பிஸியா இருக்கேன், நான் வேற இப்போ ஸ்கிரிப்ட் இல்ல பிச் பண்ணணும், டெல்லி வரைக்கும்லாம் போய் ஷூட் பண்றது கஷ்டம். தே செட் இல்ல யாருமே இல்லை, நீங்க போயே ஆகணும். So like any other corporate film work மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம். பட் ஒன்ஸ் we went there, அந்த ஆர்டிஸ்ட் அவர் பேசுறது விதம், அவர் சொல்ற கதைகள், அந்த பெயிண்டிங், அப்போ எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு பிளாங்க் ஸ்லேட்டா தான் போனேன். பட் அவரோட பழக as I was shooting, I realized இதுல ஒரு ஆக்சுவலா வெறும் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு பதிலா இவரை பத்தி கதையே சொல்லலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. And when I pitched it to them, they said, yes, why not? இன்னும் ஒரு green signal கிடைச்சது. ஸோ இன்னும் அவரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த படம் பண்ணினோம் as a documentary. A far afternoon. So it became so இது முடிச்சோடனே எடிட்டர் ஒரு சும்மா ஒரு இதுக்கு நீ வேணா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அனுப்பிப்பாரு, நல்லாதான் வந்திருக்கு படம். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி என் மைண்ட்ல இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கிங் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம மைண்ட்லயே வராது. சரி ஓகே இவ சொல்றாளே, ஸோ அதை பத்தி ஆக்சுவலி நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது. எந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பணும், there is a process to sending it to film festivals. ஸோ இதை பத்தி ரிசர்ச் பண்ணி I started sending it and நிறைய good response I got, including national award. 2 national award கிடைச்சது அதனால. ஸோ அந்த நேஷனல் அவார்ட் கிடைச்சனால எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது ஒரு ஃபில்ம் மேக்கரா. அண்ட் டாக்குமெண்ட்ரினால அவார்ட் கிடைச்சனால அதுக்கப்புறம் வந்த சில ப்ராஜெக்ட்ஸ் டாக்குமெண்ட்ரியா தான் இருந்தது. அண்ட் எனக்கு அந்த the experience or the projects that came my way was very good. எனக்கு நோ சொல்றதுக்கு ஒரு உரிமையும் இல்லை, எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸா வந்தது. அண்ட் டாக்குமெண்ட்ரியில ஐ லேர்ன்ட் a lot of things also. ஆக்சுவலி நான் என் மெயின் ஸ்ட்ரீம் சினிமால இருந்து கத்துக்க நிறைய விஷயம் நான் வந்து ஐ ஹேட் டு அன்லேர்ன். ஏன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்ல நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நானே என்னோட மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமால பண்ற விஷயம் டாக்குமெண்ட்ரிஸ்ல பண்ண முடியாது. பட் அதுல இருந்து சில the basis I used, implemented it into documentaries. And அதுக்கப்புறமா பண்ண நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தனால ஸோ I didn't want to fight it. I was taking up the opportunity. And documentary was not just a creative journey மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் as a person we grow a lot. இப்போ கிருஷ்ணன் கண்ணாவோட அந்த படம் பண்ணனால எனக்கு ஆர்ட் பத்தி கொஞ்சம் தெரிய வந்தது. ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், இந்த மாதிரி ஒரு 90-year-old பர்சனே ரொம்ப இன்தூசியாஸ்டிக்கா டெய்லி காலையில இருந்து பெயிண்டிங் பண்றாரு, நம்ம we have no excuses as a filmmaker. நம்மளும் காலையில இருந்து ஏதாவது சினிமா சம்பந்தம் பண்ணோம். ஸோ யூ லேர்ன் தட். ஆர் இன்னொன்னு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன், இந்தியா முழுக்க சுத்தினோம், சேவா கீத்னு சொல்லி. ஜாவேத் அக்தர் லிரிக்ஸ், கைலாஷ் கேர் பாடினாரு. So அது இந்தியா முழுக்க லைக் லிட்டரலி we covered whole of India. டெசர்ட்ல இருந்து மவுண்டன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து ஒண்ணு விடாம. ஸோ அதை பத்தி எனக்கு இந்தியா பத்தி நிறைய தெரிய வந்தது, நம்ம கல்ச்சர் பத்தி தெரிய வந்தது.
ஹார்மனிலையும் நிறைய மியூசிக் பத்தி தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வந்தது. அதனால நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை மறந்துட்டேன் இல்லை, எனக்கு இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு சே நோ. ஈச் ஒன் இஸ் வெரி பர்சனல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். ஸோ when the time is right, I think the right kind of mainstream films will also happen. I feel. Yeah, நானும் இப்போ அங்கே தான் வரலான்ட்டு இருந்தேன் டு ஹார்மனி. ஸோ Javed Akhtar and with Kailash Kher you did a music video. For that நீங்க நிறைய travel பண்ணிருக்கீங்க. Do you brainstorm during travel or you like to travel? Yes. Like that you want to travel? No, இந்த மியூசிக் வீடியோ எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும்னு சொல்லி டிராவல் பண்ணல. அந்த brief was like that. And when the music video was composed, music was composed. Again, Piramal, in fact, அவங்களுக்கு அந்த நேஷனல் அவார்டு அதெல்லாம் வாங்கினோடனே மறுபடியும் அந்த மெயின் மிஸ்டர் அஜய் பிரமலே என்ன கூப்பிட்டு நீ இந்த மியூசிக் வீடியோ பண்ணி ஆனோன்னு சொன்னாரு. மறுபடியும் நான் வந்து இல்ல நான் வந்து மறுபடியும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போனோம். பட் அவரா கூப்பிட்டு நீ இது பண்ணணும்னு சொல்லும் போது ஐ குடன்ட் சே நோ. This he took it up more like his personal project. He said எனக்கு வந்து எல்லாரும் எங்க கம்பெனி பத்தி தெரியணும், பட் எனக்கு அட்வர்டைசிங் மாதிரி வேண்டாம், நாங்க தான் பண்ணினோம் ஒரு கொட்டையா ஐ டோன்ட் வாண்ட் இட் டு சே. I want to show the real people that we have affected. எங்க பிராண்டிங், லோகோ, பிராண்ட் வீடியோ ஒண்ணுமே இல்லை. அவர் ரெண்டே வார்த்தை சொன்னாரு. அவங்க ஆடியன்ஸ் வந்து இந்த பாட்டு பார்க்க மியூசிக் வீடியோ பார்க்கும்போது கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரணும், கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு. ஏன்னா அவரை வந்து நினைச்சா போன்லாம் பண்ணி கேட்க முடியாது, சார் என்ன சொன்னீங்க இது ஓகேன்னு. ஸோ அவர் வெறும் சொன்னார், நீங்க வந்து நாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து பிரமல் they do all sorts of projects, glass industries, then a lot of NGO work they do, social work, especially for pregnant women, children education. So இதெல்லாம் அவங்க or daily feeding children in government schools, இந்த மாதிரி நிறைய social projects they take. ஸோ இதெல்லாம் ராஜஸ்தான்லேருந்து ஹிமாலயாஸ்லேருந்து அவங்க ஆக்சுவலா ஆல் ஓவர் இந்தியா அவங்க பிரசன்ஸ் இருக்கு, அவங்க அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாங்க டிராவல் பண்ண வேண்டியது. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி டிராவல் டாக்குமெண்ட்ரியில அட்வான்டேஜ் என்னதுன்னா, யூ சி ரியல் பீப்புள். இப்போ நம்ம வந்து ஹாலிடே போறோம், நம்ம சிக்கிம் போறோம்னு சொன்னா அது ஒரு வேற விஷயம். பட் ஷூட்டிங்காக சிக்கிம் போறோம், அங்க இருக்கிற ஆளுங்களை ஷூட் பண்றோம்னா நிஜமாவே அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வீட்டுல எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த அவங்க கல்ச்சர் பத்தி நிறைய தெரிய வரும். இப்ப நம்ம ஹாலிடேயா போறோம்னா சைட் சீன் போயிட்டு ஹோட்டல் ரூம்க்கு வரோம், ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவோம். அவங்க சாப்பாடு என்ன, அவங்க கல்ச்சர் என்னன்னு நமக்கு ஏதாவது மேபி ஒரு டான்ஸ் ஷோ ஏதாவது போடுவாங்க ஹோட்டல்ல, அதுதான் நம்ம கல்ச்சர்னு நினைச்சுப்போம். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த சேவா கீத்ல நிறைய டிராவல் பண்ண வேண்டியது. இன்ஃபேக்ட் இதுக்கு மேல இன்னும் நிறைய இடம் அவங்க அஃபெக்ட் பண்ற லைக் அவங்க ஒர்க் பண்ற இடங்க நிறைய இருந்தது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் திங்கிங். த மினிட் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சு ஒரு இதுதான் படம் பண்ண போறோம்னு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன் மைண்ட் டிக் 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 டிக்னு ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ யூ கெட் இன் டு ஒன் ஜோன். மற்ற நம்மளை சுத்தி வேற ஏதாவது நடக்கிறதுலாம் யோசிக்கவே முடியாது. அண்ட் த பெஸ்ட் திங் அபவுட் சினிமா, இப்ப டைரக்டரா நான் ஒரு டைரக்டர், பட் நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். என் கேமராமேன் கேமரா ஒர்க் பண்ணுவாரு, எடிட்டர் எடிட்டிங் பண்ணுவாரு, சவுண்டால மியூசிக் போடுவாரு. நான் என்ன பண்றேன், ஐ எம் ஒன்லி டைரக்டிங். ஸோ இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் ஒர்க். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணும், நிறைய சண்டைகள் நடக்கும் இன்ஃபேக்ட் எடிட்டர்ஸ் கேமராமேனோட. பட் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது முதல்ல ரெக்கின்னு ஒன்று பண்ணுவோம். போனோடனே ஷூட்டிங்லாம் இல்லை, யூஸ்வலி இல்லை, பட் சம்டைம்ஸ் சம் சிச்சுவேஷன் வேற வழி இல்லை, டைம் இல்லை, அந்த மாதிரினா போன இடத்துலயே ஷூட் பண்ணுவோம் டாக்குமெண்ட்ரிஸ்ல. பட் ஜென்ரலி எனி கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தேர் இஸ் சம்திங் கால் ரெக்கி. ஸோ கேமராமேன் நாங்க அந்த லொகேஷனை போய் பார்த்து இது ஷூட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, கேமராக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, விஷுவலா நல்லா இருக்குமா, நம்ம கதை சொல்றதுக்கு இது கரெக்டா இருக்குமா, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறமா என்னோட அசிஸ்டன்ஸோட பிளானிங் பண்ணோம், ஸ்கெடியூலிங் பண்ணோம்.
சரி இந்த லொகேஷன் எடுத்தோம்னா ஹாஃப் அ டே டிராவல் பண்ணுவோம், நமக்கு அதுக்குள்ள டைம் இருக்கா, பட்ஜெட் இருக்கா, சரி இல்ல சரி இந்த வேற செகண்ட் பெஸ்ட் லொகேஷன் கிட்ட போலாம், எல்லாத்தையும் ஷூட்டிங் பண்ண. ஸோ நிறைய டிஸ்கஷன் பிளானிங். ஆஸ் அ டைரக்டர் என்னோட வேலை இஸ் ஒன்லி டு மேக் த ரைட் டிசிஷன்ஸ். ஐ ஃபீல் நிறைய ஆப்ஷன்ஸ் ஐடியாஸ் வரும். ஐ ஹாவ் டு பிக் த பெஸ்ட், வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம். ஸோ உங்க ஆர்டிக்கல்ல நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், வாட் டிஃபரன்ஸ் டிட் தி அவார்ட் மேக் டு யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டது, அதை நான் படிச்சிருக்கேன். பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் தட். வாட் டிஃபரன்ஸ் டிட் ஹார்மனி மேக் டு யூ ஆஃப்டர் டிரெக்டிங் ஏஆர் ரஹ்மான்? வாட் டிஃபரன்ஸ் தட் மேக் டு யுவர் லைஃப்? கண்டிப்பா இன்னும் இப்போ நேஷனல் அவார்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்ததுன்னா, ஹார்மனி எனக்கு இன்னொன்னு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு. லைக் கண்டிப்பா ஐ எம் அ குட் ஃபில்ம் மேக்கர்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. இட் இப்போ ஃபார் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் இருந்தது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி. பட் ஹார்மனி மாதிரி ஒரு அமேசான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அண்ட் மோர் தென் எனிதிங் ரஹ்மான் சாரோட presence has helped me reach out to a lot more people. And இப்போ நேஷனல் அவார்ட் வாங்கும்போது எனக்கு ஒரு சர்டன், அதுக்கப்புறம் பண்ற படங்கள்ல எல்லாம் ஒரு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். நான் பண்ற அடுத்த படம் இன்னும் பெட்டரா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதே பண்ணக்கூடாது, நான் இன்னும் பெட்டரா அப்படி பண்ணலாம், அந்த கொடுத்த அவார்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் ஆஃப்டர் ஹார்மனி ஆக்சுவலி எனக்கு இன்னும் நிறைய பேரை பார்த்துட்டு ரொம்ப இமோஷனலான நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சாங்க. நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன், பட் இதை பார்த்தோன்னே எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கு, இவ்வளவு நாளா ரொம்ப போர் அடிச்சுது இது பார்த்தோன்னே. ஸோ நிறைய ஆடியன்ஸோட ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் ஹவு இமோஷனலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் நவ் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முன்னாடி என்னை பத்தி தான் நான் யோசிச்சிருந்தேன், நான் எப்படி நல்ல படம் பண்ணுவேன்னு. பட் இப்போ இன்னும் ஓகே, நான் பண்ற படம் மத்தவங்களை எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கேள்விகள், யோசனைகள் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி கெட்ஸ் பிகர் அண்ட் பிகர் வித் ஈச் ஃபில்ம். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் மோர் தென் எனிதிங். நான் சொல்ற மாதிரி யூனிவர்ஸ், கடவுள் இருக்காரோ இல்லையோ, யூனிவர்ஸ், there are things that I'm very grateful for an opportunity to work with somebody I really look up to, Rahman sir. And அவருக்கு மறுபடியும் எனக்கு நிறைய கத்துக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பிகர் பட்ஜெட்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிருக்கு. எப்படி இன்னும் ஒரு வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும். ஸோ நிறைய திங்ஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வித் ஹார்மனி. So was it planned actually Harmony முன்னாடி did you plan that A.R. Rahman is going to do the the spotlight role? ஸோ எனக்கு ஆக்சுவலி கவிதாலியா அவங்க அப்ரோச் பண்ணாங்க, என்ன அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து இவ்வளவு நாளா டெலிவிஷன் அந்த சைட்ல இருந்தோம், நாங்க இனிமே ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வரதா பிளான் பண்றோம். அண்ட் கவிதாலியா as you know அவங்கனால தான் ரஹ்மான் சாருக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ரோஜா கிடைச்சது. ஸோ தே செட் எங்களுக்கு ரஹ்மான் சாரோட ஆக்சஸ் இருக்கு, ஸோ ரஹ்மான் சாரும் மியூசிக்கை வச்சு எதா பண்ணலாமா, ஏதா ரேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ அது மாதிரி எதா பண்ணலாமான்னு ஒரு ஐடியா போட்டு கொடுத்தாங்க. அண்ட் ஐ திங்க் தே ரெட் அபவுட் மீ. ஐ திங்க் சஹானா பத்தி மறந்துட்டாங்க, ஏன்னா இட் வாஸ் சோ மெனி இயர்ஸ். பட் மறுபடியும் இந்த நேஷனல் அவார்டு அதெல்லாம் வந்து ப்ரெஸ்ல வந்தனால தே ரியலைஸ்ட் தட் ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு தே கால் மீ டு தர் ஆஃபீஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐடியா ஐ செட் ஓகே, ரஹ்மான் சார் மியூசிக் ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சரி இதை வச்சு என்ன பண்ணலான்னு நிறைய யோசிச்சு நிறைய கான்செப்ட்ஸ் வி கேம் அப். ஐ ஒர்க் வித் அ டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ். நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஏன்னா நம்ம சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ரினாலே போரிங்னு ஒரு நினைப்பு இருக்கும். அப்படி இல்லாம நானே மெயின் ஸ்ட்ரீம் பேக்ரவுண்ட்ல வந்தேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எப்படி வி பாஸ் இன்ஃபர்மேஷன் entertaining to the audience. யாரையும் நம்ம ஒரு படம் பண்றோம்னா அது போர் அடிக்க கூடாது யாருக்கும். It has to serve its purpose. So எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாம். So it all depends on the character. So வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஹிஸ்டரி, இது 200 வருஷம் முன்னாடி பண்ணாங்க, அப்புறமா இவங்க வாசிப்பாங்க அப்படி வாசிப்பாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஹியூமன் ஸ்டோரி எப்படி சொல்லலாம் தான் யோசிச்சோம்.
ஏன்னா அகைன் இந்த காலத்துல இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இப்ப நீங்களே என்னை பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நம்ம கூகுள்லயும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம் ஆடியன்ஸ்க்கு? இட்ஸ் ஒன்லி ஹியூமன் இமோஷன். அது டெக்ஸ்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் கான்ட் கிவ் தட். ஸோ நம்ம கதை வந்து ஹியூமன் கதை, இன்ஃபர்மேஷன், ஹியூமன் இமோஷனா இருக்கணும். அது வழியா ரேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ், லாட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங், ரிசர்ச்சே பல மாசங்கள் போச்சு. இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிங் த ஃபில்ம் வாஸ் a very short time. Lot of our time we put into research. நிறைய பார்ட்டி ரிசர்ச் பர்சனை, ஒரு மியூசிஷியனை இன்டர்வியூ பண்ணி, திருப்பி வந்து மறுபடியும் இன்டர்வியூ பண்ணி, தென் அதுக்குள்ளேயே நாங்க ஃபில்டர் பண்ணோம். இந்த எல்லாம் ஒரே ஏரியால இருக்கக்கூடாது, நம்ம இந்தியாவை காட்டணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக். ஸோ ஈச் டைம் வி யூஸ் டு கோ டு ரஹ்மான் சார் அண்ட் நம்ம ரிசர்ச் பார்க்க நம்ம எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்றோம், அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே ஹீ செட் ஓகே நான் இது இந்த ப்ராஜெக்ட பண்றேன். ஸோ அவர் சைட்ல இந்த ஓகே வந்தோடனே நமக்கும் இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. இப்போ அவரை வச்சு இப்போ ஃபோக்கஸ்டா எப்படி பண்ணலாம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி we went about making harmony. So nothing was scripted and everything was impromptu musical session like that. Everything was impromptu. Scripted இல்ல. இப்போ நம்ம ரிசர்ச் பண்றோம்னா அந்த மியூசிஷியன் பத்தி ஃபுல், இப்போ ரஹ்மான் சார் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு ரிசர்ச் பண்ண தேவையில்லை. நான் வந்து அவரோட முதல் படத்துல இருந்து அவ்வளோ அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரோட மியூசிக், அவரோட எனி இன்டர்வியூ அந்த காலத்துல எனி மேகசின் ஆர் நியூஸ் பேப்பர்ல வந்ததுன்னா அதை எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிடுவேன் லிட்ரலி, டிவில ஏதாவது வந்ததுன்னா. ஸோ அவரை பத்தி ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷன் நமக்கு எல்லாம் தெரியும். மியூசிஷியனை பத்தி நாங்க ஃபுல் டீட்டெயில்டா ஒரு லைஃப் ஹிஸ்டரியே நம்ம கேட்டுடுவோம். நான் போக மாட்டேன் ஃபார் த இன்டர்வியூ, பிகாஸ் நான் வந்து ஐ கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரம் த பர்சன். ஏன்னா மறுபடியும் ஒருத்தரை பார்க்கும்போது ஷூட்டிங் டைம்ல அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. ஸோ எதர் மை அசிஸ்டன்ட் ஆர் த ரிசர்ச் பர்சன் எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ கேட்க வச்சுட்டு நான் அப்புறமா ஓகே இப்போ இந்த மியூசிஷியனுக்கு அப்பா இல்லை, ரஹ்மான் சாருக்கும் சின்ன வயசுல அப்பா போயிட்டாரு, ரெண்டு பேரும் வேணா அப்பா பத்தி பேசலாமே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுப்போம், சார் கொஞ்சம் அப்பா பத்தி கேளுங்க. ஆர் ஈவன் நிறைய விஷயம் ஆக்சுவலி இம்ப்ராம்ப்டோ. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ரஹ்மான் சார் சைக்கிள் ஓட்டுறதுலாம் அது இம்ப்ராம்ப்டோ. ரஹ்மான் சார் சொன்னார் ஓகே நான் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, வேணா சைக்கிள் ஓட்டலாமே. ஸோ உடனே ஓகே சைக்கிள் போய் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அண்ட் வி தாட் ஓகே நல்ல கேம்பஸ், எதுக்கு நடந்து எப்போ மாதிரி நடந்து பேசணும், சைக்கிள் ஓட்டியே பேசலாமே. ஸோ ஆஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ரியில தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணி போக முடியாது, நிறைய விஷயம் அப்பப்போ நடக்கணும், நம்ம அது கரெக்ட் டைமுக்கு அதை பிடிச்சு நம்ம அதை கேப்சர் பண்ணணும். That's good. So next is a Goli Soda store. So you want to share something about it? What is Goli Soda store to our audience? So நான் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பேக்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ நான் நினச்சேன் ஓகே நான் ஈகோ ஃப்ரெண்ட்லி, நான் பிளாஸ்டிக் பேக் எடுக்கலன்னு. பட் போக போக ஐ ரியலைஸ் நம்ம பண்ற ஒரு விஷயம், இப்போ நம்ம காலையில எழுந்து ப்ரஷ் தேய்க்கிற வரைக்கும் நைட் தூங்குற வரைக்கும் ஏதா நம்ம குளிக்கிற சோப்பு லாண்ட்ரி சோப், எனிதிங் தட் வி யூஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வாயன்மெண்ட். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் இது பண்ணல, இவங்க அது பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலாக நம்மளே ஏதாவது பண்ணணும்னு ஒரு யோசனை வந்துச்சு. அண்ட் எனக்கு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பி ஈகோ ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து ஓகே எனக்கு வந்து வீட்டில் வந்து கம்போஸ்ட் பண்ணணும், ஆனால் கம்போஸ்ட் தொட்டி சென்னையில கிடைக்கல. ஆர் வந்து எனக்கு நேச்சுரல் லாண்ட்ரி பவுடர் வேணும், எனக்கு பக்கத்துல கடையில அவங்க விற்கல. இப்போ நான் எங்க போய் தேடி வாங்க? அந்த டைம்ல when we started around 7-8 years ago, online was not so popular. நினைச்சா எல்லாம் ஆன்லைன்ல வாங்க முடியாது. ஸோ என் பக்கத்து கடை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வித்தா நான் ஆப்வியஸ்லி அதுதான் வாங்குவேன். எவ்வளவுதான் நான் போய் தேடி வாங்க முடியும். ஸோ நான் தட்ஸ் when I decided ஓகே நம்ம ஒரு ஸ்டோர் தொடங்குறோம், எல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொருளாக தான் இருக்கணும். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி they want to lead a eco friendly life, பட் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இல்லை. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுத்தா அவங்க லைஃப் வில் பி மோர் ஈகோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் நாங்க சூஸ் பண்ற பொருள் எல்லாம் இட்ஸ் நாட் லைக்
உங்களுக்கு மேஜர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா இருக்காது. இப்போ நீங்க வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஈகோ ஃப்ரெண்ட்லினா நம்ம ரொம்ப பாட்டி தாத்தா காலத்துக்கு போற மாதிரி ஆயிடும். இப்போ சேம் லைஃப் ஸ்டைல் வி கேன் லீவ், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ், பட் இட் won't மேக் drastic inconvenience in your life. ஸோ அந்த மாதிரி பொருள் we select and we sell in our store. ஸோ இனிஷியலி நாங்க அண்ட் பேர் கோலி சோடான்னு எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்துல நம்ம கோலி சோடா குடிக்கும் போது பாட்டில் என்ன நம்ம உடைக்க மாட்டோம், திருப்பி கடைக்காரன் கிட்ட கொடுப்போம், அவன் அந்த மேனுஃபேக்சர் கிட்ட கொடுத்து ரீயூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி. இப்போனா நம்ம வந்து ஒரு பெட் பாட்டில் ட்ரிங்க் வாங்கி அதை வந்து தூக்கி போட்டுருவோம். ஸோ that's why we thought okay கொஞ்சம் fun and quirky-ஆவும் இருக்கணும், because we want to tell people we are not boring. Just because we are eco-friendly, we are not boring. So அப்படிதான் கோலி சோடான்னு பேரு வந்தது. பட் அபவுட் when we started நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் புதுசா தான் இருந்தது. கம்போஸ்டிங்னா என்ன தெரியல, இப்போ சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷன் அதை பத்தி நிறைய பேசுவோம், நிறைய பேருக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. சரி, we decided the only way is to educate people, so we used to do a lot of free workshops. So இத பத்தி எல்லாரும் நிறைய garden workshops, organic garden workshop we used to do. ஏன்னா நிறைய பேருக்கு கார்டனிங் ஆசை இருக்கும், எனக்கு ஓகே என் வீட்டுல கொஞ்சம் காய்கறி வளர்த்தணும்னு ஒரு ஆசை இருக்கும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது, எப்படி நம்ம சீட் போட்டு எப்படி ஒரு தொட்டி ப்ரிப்பேர் பண்ணணும் கூட நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்து we built a good customer base. Now நிறைய பேர் இப்போ they understand what eco-friendly is. So எங்க வேலை மிச்சம், நிறைய new brands have come, which is very good. Then we started our website golisodastore.com few years ago, and a lot we thought சென்னையில மட்டும் இல்லாம we need to reach out to whole of India. We started golisodastore.com, and அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்போ. And again we thought okay இன்னும் நிறைய எனக்கு தேவையான eco friendly products is still not available in the market னு ஒரு ஃபீலிங் இருந்தது. That's when we decided நம்ம மேனுஃபேக்சரிங்லயும் இறங்கிடலாம்னு. So things like coir scrub, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கோகோனட் coir scrub, of course நம்ம பாட்டி தாத்தாலாம் அதான் யூஸ் பண்ணாங்க, பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னா நாங்க வந்து பாக்குறதுக்கு அந்த we make it in such a way that it looks like a Scotch Brite or what you buy regularly. So these kind of different, or shampoo bars, shampoo bottle liquid nu illama bar form la vippom. So that way you're avoiding plastic bottles. Manufacturing soap bars is takes up less water than liquid soaps. So in the many lot of new product ranges we have started manufacturing, and it is also available in other now eco-friendly stores as well. Ma'am, so I went through your blog, Goli Soda. I want you to share a few things with the audience. I will give you 3 topics which you already authored in that blog. Okay. First is sustainable habits during lockdown. What do you want to say about that? So it is actually a personal blog that I wrote, and certain things I've been doing even before this lockdown. And அது பண்ணும்போது இப்போ லாக்டவுன் டைம்ல நிறைய பேருக்கு சில விஷயம், ஐயோ இந்த கடை மூடி இருக்கே, இது கிடைக்கலையே, ஒரு இது என்ன பண்ண போறோம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. பட் எனக்கு அதெல்லாம் நான் வந்து ரொம்ப சில்ட் அவுட்டா இருந்தேன் அந்த மாதிரி விஷயத்துல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஐ வாஸ் ஃபாலோயிங் சர்டன் திங்ஸ். லாக்டவுன் ஆர் நோ லாக்டவுன் எனக்கு அதுல டிஃபரன்ஸே இல்லை. ஸோ ஃபியூ திங்ஸ் ஆர் லைக் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் த சானிட்டரி பேட்ஸ். we use a washable sanitary pads. So இப்போ ஓகே மெடிக்கல் ஸ்டோர் போட் இருக்கு, வாங்க முடியல, அந்த அவசரத்துக்கு அந்த கவலையே இல்லை, வீட்டுல எப்பவும் ஒரு ஸ்டாக் இருக்கும். சேம் வித் மை பேபி, we use washable diapers. ஸோ ஐயோ நீ டைப்பர் ஸ்டாக் ஆயிடுச்சு, கடைக்காரன் இல்லை, ஒரு இப்போ 7 மணிக்கு மேல ஆச்சு, லாக்டவுன் டைம் ஆயிடுச்சு, ஒரு யாரும் டெலிவர் பண்ண, அந்த டென்ஷன் இல்லை. குப்பை ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாரும் வீட்டுல. இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, இன்னும் சமைக்கிறாங்க, எல்லாம் 3 வேளை நல்லா சமைக்கிறாங்க. முன்னாடினா ஓகே கொஞ்சம் வெளியில போய் சாப்பிடணும், ஆபீஸ்ல போய் சாப்பிடணும். ஸோ குப்பை நிறைய சேர்த்து வந்துட்டு இருக்கு. பட் குப்பைக்காரன் வருவானா இல்லையா, அது கீழே போய் போடணும், அது ஒரு ரிஸ்க். மாஸ்கை போட்டு கீழே போகணும், கிளவுஸை போட்டு கீழே போகணும். பட் என் வீட்லயே நான் வந்து ஒரு காம்போஸ்ட் தொட்டி வைக்கிறதுனால பாதி குப்பை அதுலயே போயிடுது. ஸோ there's hardly any kuppe that comes out of my house. Maybe ஒரு
ஒரு 2 வாரத்துல ஒரு தடவை தான் குப்பை வந்து வீட்டுக்கு வெளியில போகுது, மீதி எல்லாம் கம்போஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் அண்ட் மோர் தென் எனிதிங் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மால்ஸ்ல போய் ஷாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு ஆன்லைன்ல இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல ஷாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. பக்கத்துல என்ன கடை இருக்கோ, பொட்டிக்ஸ் ஆர் ஈவன் மளிகைக்கு பக்கத்து மளிகை கடை, ஸோ இந்த மாதிரி தான் லோக்கல் ஷாப்பிங் யூஸ் டு டூ. ஸோ விச் இஸ் வெரி அட்வான்டேஜ். இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல பெரிய பெரிய கடைகள், மால்ஸ், அமேசான் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நான் உங்களோட யூஸ்வல் பொருள் கிடைக்கல. இது வந்து ஓகே, பக்கத்துல மளிகைக்காக நான் கேட்டனால எனக்காக பால் எடுத்து வச்சுப்பான், வந்து டெலிவர் பண்ணுவான். ஸோ அவனுக்கும் ஒரு பிசினஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு, நமக்கு கம்ஃபர்டபுள் ஆச்சு. தென் அஃப்கோர்ஸ் ஒண்ணு வந்து என் பாட்டி தாத்தா கிட்ட இருந்து தான் கத்துட்டேன் நிறைய இந்த யூனோ பைத்தம்மாவால குளிக்கிறது அதெல்லாம். ஸோ சப்போஸ் எனக்கு சோப்லாம் ஆயிடுச்சுனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பைத்தம்மாவை போட்டு கூட குளிச்சுக்கலாம். ஸோ யூனோ those kind of things. So few things are okay, sustainable because I was living, I was able to manage this lockdown. Wonderful, ma'am. Wonderful knowing you. And one final question, ma'am. That is to youngsters. So இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து many seem to lose their path, like they multitask அண்ட் அவங்களோட ஹாபிஸே வந்து அவங்க வந்து ஒரு கெரியரா சூஸ் பண்றாங்க. அண்ட் அதை வந்து ஒரு பர்சியூ பண்றது இல்லை, டக்குன்னு வந்து தே சேஞ்ச் தேர் ஃபீல்ட். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு அறகுறையா இருக்காங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே தெம்? இது நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, பிகாஸ் நீங்க வந்து எந்த ஒரு இது எடுத்தாலும் யூ கம்ப்ளீட் இட். ஸோ ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டு அண்ட் தென் யூ ரீச் டு த டாப். என் மைண்ட்ல அது இன்னும் ஹையஸ்டே இல்லை, இன்னும் நிறைய இருக்கு நம்ம பண்ணதுக்கு தான் என் மைண்ட்ல போயிட்டு இருக்கோம். பட் ஒன் திங் இஸ் தட் நீங்க நிறைய மல்டி டாஸ்க் அதெல்லாம் பத்தி பேசும்போது நான் என்னோட மெத்தட் என்னன்னா, இப்ப நீங்க என்னை பத்தி படிக்கும் போது நான் ஏதோ நிறைய விஷயம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு வேலைன்னு எடுத்தான்னா அந்த வேலையை முழுசா கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த வேலைக்கு போவேன். ஸோ ஈவன் ஒருத்தரோட போன்ல பேசணும்னா கூட நிறைய பேர் போன்ல பேசி சமைச்சு வேற ஏதாவது கூட பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலா என் மைண்ட் அப்படியே ஒர்க் ஆகாது. போன்னா நான் வந்து ஒரு இடத்துல எடுத்து போன் பண்ணுவேன். இப்போ காய்கறி கட் பண்ணணும்னா ஒரே இடத்துல காய்கறி, வேற ஒன்னும் பாட்டு கூட கேட்க மாட்டேன். பாட்டு கேட்டா பாட்டு மட்டும் தான் கேட்பேன். ஸோ ஐ திங்க் ஒரு விஷயம், இப்போ நான் வந்து டைரக்ஷன், இப்போ மாடலிங் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் நடக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற டைம்ல சம்டைம்ஸ் மாடலிங் சான்சஸ் வரும். பட் அந்த டைம்ல நான் சொல்லுவேன், இல்ல நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் அசிஸ்டன்ட் மாடலிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க மாட்டேன். சேம் வே மாடலிங் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, ஐயோ இது போகணுமா அது பண்ணுமா, சரி இதை நான் சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கு போயிடுறேன்னு அந்த மைண்ட் இருக்காது. ஒரு வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். More than anything, in life or in cinema, what I have learned, of course I learned it the tough way. It took me a lot of time to learn. I didn't have mentors in the field. I always say there are 3 or 4 P's, the letter P, that should be important in our lives. One is practice. இப்போ நம்ம வந்து சினிமா டைரக்ஷன் அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியால நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். வேலை இருக்கோ இல்லையோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ எஸ்பெஷலி இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகிற டைம்ல ஒரு பெரிய கேப் இருந்தது. அண்ட் தட்ஸ் அ டைம் லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் எல்லாம் ஒரு நடக்கும். நம்ம நிஜமாவே நமக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையா, நிறைய விஷயம் நம்ம கையில இல்லை. பட் நம்ம வேலையை பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கிரிப்ட் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கணும். ஆர் இன்ஃபேக்ட் ஒரு டைம்ல ஓகே எனக்கு எல்லாத்தையும் விட்டு ஏதாவது புதுசா நான் ஆக்சுவலி ஆக்டிங் கிளாஸ் போனேன், தியேட்டர். ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ பிகேம் அ தியேட்டர் பர்சன். சரி நம்ம ஆக்டிங் எப்படின்னு கத்துட்டோம்னா நான் ஆக்டர் ஆகணும்னு இல்லை, பட் நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டைரக்டரா ஒரு ஆக்டரை டைரக்ட் பண்ணும் போது எனக்கு தெரியும் அவங்க பிரச்சனைகள் என்ன, அது எப்படி அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு 6 months அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆக்டிங் கிளாஸ் போனனால என் மைண்ட் வந்து அந்த டென்ஷனும் அந்த வரியில இருந்து போயிடுச்சு. பட் ஐ வாஸ் ஸ்டில் பர்ஃபெக்டிங் மை ஸ்கில்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
பேஷன்ஸ். அகைன் நான் சினிமால எஸ்பெஷலி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் ஒன்றும் தெரியாது. ஸோ பொறுமை வேணும், கண்டிப்பா பொறுமை வேணும். சரி இது நடக்கல, சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம். மேபி இன் திஸ் டே அண்ட் ஏஜ் மேபி ஐ எம் ராங், மேபி இப்போ எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன்ஸ்டன்ட். மேபி ஐ எம் ராங், மேபி இப்போ எல்லாம் if you don't get 10,000 hits for a film or video that you put, maybe you're not good enough. I don't know about that. Now I'm slightly one generation before, pre-Google, pre-YouTube era. So எனக்கு பேஷன்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு நம்பிக்கை, சரி நம்ம கண்டிப்பா இது வரும், நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த பேஷன்ஸ்க்கு தான் நம்ம when you keep practicing நம்ம mind can be away. So you wait. There is lot of waiting that happens in cinema or anything else you do. நம்ம நினைச்சா நிறைய விஷயம் நடக்காது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் MBA பண்ணி கார்ப்பரேட் ஜாப் வாங்கி மந்த்லி இவ்வளோ சேலரி வாங்குற டைம்ல நான் இன்னும் 2,000 ரூபா 3,000 ரூபா I was earning as a assistant director. Or once I came out as an assistant director, there was no income. நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். Persistence. So சரி, இந்த perseverance and persistence, both these things. Opportunity வரும்னு அந்த நம்பிக்கையில work towards it. And once you got it also, நம்ம வந்து complacent-ஆ இருக்கக்கூடாது. சரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு, இனிமே ஓகே எவ்ரிதிங் இஸ் செட்னு இல்லாம தொடர்ந்து we have to continue and do our hard work. So I don't know, I don't think this is just either in cinema. I think life la a lot of these things make sense. I think as you learn from your mistakes, you learn that these things are very important. Okay, ma'am, thank you. So with that, we have come to the end of the session. So would you like to add something else during this lockdown? I want to talk about this lockdown. I think this lockdown is something very surreal. நம்ம ஹோல் லைஃப்ல இதுக்கு ஒரு நம்ம அம்மா அப்பா லைஃப்ல கூட யாரும் இந்த மாதிரி நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உலகமே நின்று போயிடும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி நம்மள எப்படி படுத்துதுன்னு இப்போதான் நமக்கு நம்ம ஏதோ இவ்வளவு வருஷமா நம்மளால எல்லாம் பண்ண முடியும்னு ஒரு இருக்கிற நிலைமையில இந்த கிருமி வந்து இல்லடா உனக்கு மீதி ஒரு பவர் இருக்கு நம்மள யோசிக்க வைக்குது. But there have been lot of advantage and disadvantage. Of course, keeping everybody safe. நம்மள மாதிரி நிறைய fortunate peopleக்கு நமக்கு it's given us time to spend time with our family, respect what we already have. Lot of things that we took for granted, we respect it. But of course there are few laborers, migrant workers, அவங்களுக்குலாம் இதுல ரொம்ப கஷ்டமான டைம். But of course it is a time where we need to, I'm sure it was a difficult decision for all the governments to take which way to go, which is a better way to handle this problem. I just hope, and நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த லாக்டவுன்ல நிறைய புது விஷயம் கத்துக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் சில பேர் நிறைய சமைக்கிறாங்க, நானே ஆக்சுவலி புது ரெசிபி அம்மா கிட்ட கேட்டு சமைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேரு they are reading more, watching films more. So I think in that way it's also helped us to slow down our life, which is very important, and respect life, respect time. So I think lockdown முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம வந்து நிறைய இப்போ பண்ற விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். And of course as I said, environment பத்தியும் இனிமே நம்ம யோசிக்கணும். பழையபடி நம்ம போக முடியாது, போகக்கூடாது. இனிமேல இருந்து நம்ம வந்து ஒரு புது உலகமா நம்ம மாத்தணும். New normal. Yes. Okay, thank you, ma'am. Nice knowing you. Nice talking to you, ma'am. Thank you. Same here. Thank you for inviting me. Over to Zone President. Thank you Santosh. ஓப்பன் ஃபோரம் ஏதாவது 3 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். சந்தோஷ் அப்படியே நீங்க மாடரேட் பண்ணிருங்க. Sure. ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ அல்லது யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாலோ 3 கொஸ்டின் மட்டும். ஸோ யாருக்காவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு 3 கொஸ்டின் மட்டும். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட், வி வில் அன்மியூட் யூ.
So, Mr. President, questions எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். Okay, no problem. Thank you, Santosh. I invite our Zone Director Training JC Saravana Kumar to propose vote of thanks. Mr. President, ஒரே நிமிஷம். Chatல வந்து 2 questions வந்து. Okay. From Ramesh Sengotayan, he is interested in photography and he needs your advice. ஆக்சுவலா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் ஆக்சுவலி என்னை விட நல்ல அட்வைஸ் கொடுக்கலாம் போட்டோகிராஃபி பத்தி. they are ardent photographers, but as I said, like anything else, உங்களுக்கு photography பிடிக்கும்னா practice. நீங்க full time photographerன்னு இருக்கணும்னு இல்ல, நிறைய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு கூட இல்ல. டெய்லி நீங்க பாக்குற விஷயங்கள் போன்ல கூட நீங்க போட்டோஸ் எடுத்து you can improve your skills. So yeah, and now there are wonderful platforms. Instagram itself, something like that, focuses a lot on visuals. So on the many nariya platforms la you can exhibit your works and participate in many competitions, photography competitions. So the opportunities are endless. You just need to Google and everything is there, and more than anything, continue to keep shooting a lot of pictures. So another question from S. Veera S. Raghavan. Please share your views on why the famous artists are vanishing quickly from the film industry. Famous artist, Artists, yeah. Vanishing from the history, yeah? No, vanishing from the industry. Industry, yeah. I don't know. I think it's about, I mean, I am not qualified to talk about it, but one thing in cinema or any creative field, we need to keep updating ourselves. We need to be very relevant and current. So, எப்போ நம்ம அந்த காலத்துல எப்படி பண்ணோம்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எனக்கும் கவலை இருக்காது. ஸோ அதுக்கு ஆக்சுவலி குட் எக்ஸாம்பிள் இஸ் ரஹ்மான் சார். இவ்வளோ 25 years 26 yearsல இண்டஸ்ட்ரியில இருந்தும் he is still loved by the younger generation. அவரோட மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெரி கேட்சி அண்ட் he is on par with other young music directors. So I think அவரோட மைண்ட் செட் அப்படி, he is open for new ideas. எனக்கு எல்லாம் தெரியும்னு இப்போ நானே அவரோட ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டைரக்டர் பயந்து நான் போவேன், சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அவர் வந்து நீ தானே டைரக்டர், நீயே எல்லாம் பண்ணிக்கோ. ஆர் he is very open to discussion. சரி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணுவாரு. அம்மா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ இவர் ஆஸ்கர்லாம் வாங்கியிருக்காரு, ஆனாலும் என்னோட இப்படி நல்லா ஐம் ஜஸ்ட் அ பிகினர் இப்படி பேசுறாரு. அந்த ஒரு ஈகோ இல்லாம he opens up and discusses a lot. So அவர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படி இருந்தாருன்னா கண்டிப்பா I don't think he would have lasted for so long. And of course he is always in touch with the latest people, latest trend. அவரோட இப்போ ஸ்டூடியோவை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஒரு காலேஜ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாம் சின்ன எனக்கு வயசானவங்க, ஐ ஃபீல் லைக் ஐம் வெரி ஓல்ட். ஸோ அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் சுத்தி இருப்பாங்க, ஒரு நரை முடி இருக்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படி. ஸோ he surrounds himself with youngsters and the latest people. So I think we should always be up to date with the what is, I won't say trend sometimes அது ஒரு தப்பான வார்த்தை ஆயிடும். யோசிக்காம சில விஷயம் பண்றது sometimes becomes trend, but we should be in touch with what is happening in the current situation, and we should be open to newer ideas and collaborate with anybody and anybody. எனக்கு எல்லாம் தெரியும்னு இருந்தா நம்ம அங்கேயே ஃபெயில் ஆயிடும். Ma'am, one more question. One moment you want to remember with AR. A moment to remember with AR. And the full harmony making it, it's a moment I want to say. But I think first or second meeting எனக்கு ஆக்சுவலா எல்லாம் கொஞ்சம் பிளரா தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது ஐயோ ஒரு சரியல் ஃபீலிங்ல தான் இருக்கும். பட் ஐ திங்க் த செகண்ட் மீட்டிங் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த ஐடியாஸ் எல்லாம் பேசும்போது
கொஞ்சம் ஏதோ பேசிட்டு இருந்தோம். ஓ சார் இந்த ராகம் இப்படி இப்படின்னு ஏதோ நான் சொன்னேன். ஸோ கொஞ்சம் அப்புறமா சடனா அவர் ஏதோ வாசிச்சு திரும்பி என்னை பார்த்து யூ லேர்ன் மியூசிக் ரைட்னு கேட்டாரு. ஐ செட் சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. சின்ன வயசுல எங்க அம்மா வந்து என்ன பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. ஹலோ. Hello. Now we are back on. Yeah. So I said, so எங்க அம்மா என்ன ஸ்ருதின்னு பேரு வச்சாங்க because she wanted me to be a singer. But பாவம் ரொம்ப அது நடக்கல. So she's very disappointedன்னு இப்படி சொன்னேன். அவர் வந்து அப்புறமா ஏதோ மறுபடியும் வாசிச்சு திரும்பி tell her you're doing something greater than that சொல்லிட்டு மறுபடியும் வாசிச்சாரு. So that was a very good feeling for me. And எப்போ அது கேட்டோன்னே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இனிமே நான் பாடலன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாத, ரஹ்மான் சாரே சொல்லிட்டாரு நான் அதை விட ஏதோ பெட்டரா பண்றேன்னு. ஸோ இனிமே நான் பாடலன்னு வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் வெரி நைஸ் திங் ஐ ரிமெம்பர் அபவுட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி டைம் நான் வந்து ஏதாவது பயந்து அவர்கிட்ட போகும்போது நீ தான் டைரக்டர் நீயே பண்ண ஏன் என்கிட்ட கேட்குற, அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என் லைஃப்ல. பிகாஸ் அவர் அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலன்னா நான் தைரியமா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் எவ்ரி லிட்டில் ஐடியா ஐ கேவ் ஆக்சுவலி கேட்கவே ரொம்ப ஸ்டூப்பிடா இருந்திருக்கும். பட் அவர் ஆக்சுவலி அது ரொம்ப சீரியஸா எடுத்து அண்ட் ஹீல் மேக் இட் சம்திங் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். இப்போ நீங்க அந்த டைட்டில் ட்ராக்கை கேட்டீங்கன்னா அந்த பிகினிங்ல ஒரு வயலின் டியூனிங் சத்தம் மாதிரி கேட்கும். நான் அது சொன்னேன் சார், ஆக்சுவலா அந்த பிகினிங் ஆஃப் த பாட்டு கொஞ்சம் அபஸ்வரமா டியூன் பண்ற மாதிரி சத்தம் தான் நல்லா இருக்குமேன்னு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. பட் அவர் மட்டும் கரெக்டா ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இது கொடுத்தாரு அண்ட் இட் சவுண்டட் பர்ஃபெக்ட். ஸோ I would say anything and everything that whatever little experience I had with Rahman sir was special. Thank you, ma'am. Thank you. So over to Zone President. Thank you, Santosh. I invite our Zone Director Training, Dr. Saranakumar, to propose for us. Thank you, JP. Madam, thank you so much, madam. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஃபுல் மூவி பார்த்த மாதிரி, ஒரு பயோகிராஃபி ஃபுல்லா பார்த்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம ஒரு லெஜெண்டு கூட ஒர்க் பண்ணிட்டு அவரை பத்தின சில விஷயங்களை வந்து நாங்க நேரடியா தெரிஞ்சுக்க முடியலனாலும் உங்கள் வாயிலாக நாங்க ஏ ஆர் ரஹ்மான் சார் அவருடைய ரசிகர் நானு. அவரை பத்தின சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள்ல இப்போ சில விஷயங்களை அடிஷனலா தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு திங் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமிங்லயும் வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஐ ரியலி இம்ப்ரெஸ்டு. அதான் நான் ரொம்ப எக்ஸைட்டட். அதனால சரியான வேர்டிங்ஸ் எனக்கு வரல. இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இந்த இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுக்கு, உங்களை மீட் பண்ண, உங்களுடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜேசிஐ ஈரோடு பிரசிடென்ட் அண்ட் அந்த டீம் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓட்டா தேங்க்ஸ் சொல்வதற்கும் மற்றும் இந்த நிகழ்வை வந்து சிறப்புற நடத்தி கொடுப்பதற்கும் வாய்ப்பை வழங்கிய நமது முன்னாள் தேசிய தலைவர் பிபிபி பாலவேலவன் சார் அவர்களுக்கும், இப்பொழுது இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஜெட்பி மதிவானன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஜோன் மணி போர்ட் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இருந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை சிறப்பிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜோன் டைரக்டர் ட்ரைனிங். சினிமா துறையில எத்தனையோ பேர் வந்துட்டு தன்னை முன்னிறுத்திக்கணும், நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்திலையும் சினிமாவில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்முடைய ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் சொன்ன மாதிரி மியூசிக் லெஜெண்ட் ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட ஒர்க் பண்ண தன்னுடைய அனுபவம், தேசிய விருது பெற்ற அனுபவம், அது மட்டும் இல்லாம ஒரு என்டர்பிரனரா எப்படி நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் எல்லாத்தையுமே தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொண்ட
ஸ்ருதி ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த சிறப்பான தருணத்தை நமக்கு அமைத்து கொடுத்த ஜேசிஐ ஈரோடு பிரசிடென்ட் ஜேசி ஹரிபிரசாத் அவர்களுக்கும் ஜேசி ஈரோடு இயக்கங்களின் முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம இந்த மிக சிறப்பான நிகழ்வினை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது ஜேசி சந்தோஷ் அவர்களுக்கும் மண்டலம் 17 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you.